பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு நான் பேசி வருகிறேன். அக்கறைக்கு போக வேண்டும். ஏன்னா இயேசு சீஷர்களை சொன்னார், அக்கறைக்கு போங்கப்பான்னார். ஏன் போக சொன்னார்? ஐயா, இந்த உலகத்தில் தான் வேதனை, துன்பம், துக்கம், துயரம் எல்லாம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. அது எப்போ யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நாம் ரொம்ப நாள் வாழ போகிற ஒரு இடம் இருக்கு. அதை சங்கீதக்காரன் சொன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நானே அந்த நிலைத்திருக்கிற இடம் எப்படிப்பட்டது? ஏனையா அந்த அக்கறைக்கு போகணும். மோசைக்கு அந்த அக்கறைக்கு போகிற காரியத்தில் வாய்க்காம போயிருச்சே, உனக்கு எனக்கு வாய்க்குமா? அப்படி என்ன அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை அறிய வேண்டும். உன்னுடைய வேதத்தை தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், தீப ஒளி தன்னை கண்டடைவோம். தீபதேவன் பின் செல்லுவோம், தீப ஒளி தன்னை கண்டடைவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார். தேவன் பின் செல்லுவோம், தீபமொழி தன்னை கண்டடைவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மகிமை ராஜ்யத்தில்
மாறாத சந்தோஷம் தந்திடுவார் மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மாறாத சந்தோஷம் தந்திடுவார் மகிமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தந்திடுவார் மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். அப்படி என்னையா ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? அந்த அக்கறைக்கு போகணுங்கிறீங்களே, ஒரு நாள் இக்கரை விட்டு அக்கறைக்கு போறோம்னா நாம சீயோனுக்கும் எருசலேமை நோக்கி தான் நம்முடைய பயணம். ஏன் சங்கீதக்காரன் சொல்ற சீயோனிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதன் ஆசாரியர்களை அப்பத்தினால் திருப்தியாக்குவார். எனக்கு அன்பானுடைய அதுக்காகத்தான் ஒரு கடும் வைராக்கியமாக கொண்டிருந்தார். சகரியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் அதற்காக மகா உக்கிர வைராக்கியம் கொண்டிருக்கிறேங்கிறாரே. எதுக்கு ஐயா? நம்மளை கொண்டு அங்க சேர்க்கணும். நாம ஒரு நாள் போய் அங்க சேரணும். அந்த அக்கறைக்கு போய் சேர்றதுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளி ஓடணுங்கிறமே. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது 9ஆம் அதிகாரத்தில் எழுதினானே, பந்தய சாலையிலே ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அடக்கமாய் இருப்பார்கள். ஒரு அற்ப பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பான், அதுக்கு உயிரை வெறுத்து போராடுவோம். ஒரு சின்ன கேடயம் கொடுப்போம், அதுக்கு இந்த உலகத்தில் அதுக்கு பெரிய போராட்டம் போராடுவோம். எல்லாவற்றிலும் நிச்சய அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்றாங்க. ஆமோ, அழிவில்லாத ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரத்தை சேர்ந்து எக்காலம் ஓதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரத்தை சேர்ந்து எக்காலம் ஓதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம். பந்தய பொருளுக்காக ஓடுகின்றோம், பந்தய பொருளுக்காக ஓடுகின்றோம். அழியாமை பெற்று கொள்ள நாட வேண்டும், நாம் அழியாமை பெற்று கொள்ள நாட வேண்டும். ஐயா ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரத்தை சேர்ந்து எக்காலம் ஓதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம். நல்ல கவனிங்க, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். வெளிப்படுத்தல் 3:11
உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. இப்படியெல்லாம் ஓடுறமே அந்த கிரீடம் தர்றதுக்கு. இங்கே ஓடுறது எதுக்கு? அழிவுள்ளதுக்கு. ரொம்ப போராட்டப்படுறோம், பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம். எதுக்கு? கடைசியில் ஒரு கப்பு, இந்த கப்புக்கு இந்த ஓட்டம் ஓடுறோம். உயிரை வெறுத்து போகிறான். எத்தனை பேர் இந்த விளையாட்டில் உயிரை விட்டுறான்? எதுக்கு? அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறுறதுக்கு. ஆனால் அழியாமல் பெறதுக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? எனக்கு அன்பானவர்களே, அப்படி என்னையா வச்சிருக்காரு நமக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நகரத்து மதில்களின் ஐயா, நாம போக போற அந்த நகரம் என்ன? அந்த பரம நகரம் எது? நகரத்தில் உள்ள மதில்கள், சுவர், அது எப்படி இருக்கா? முதல்ல எழுதியிருக்காரு, நகரத்தின் மதில்கள், அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இங்க இருக்கிற ஒரு சாதாரண வீட்டுக்கு அடிச்சுக்கிட்டு சாகணும். அங்க நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது வீடு எப்படிப்பட்டதான்? நகரத்தின் மதில்கள், அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல். எப்பா, நான் தொட்டு கூட பார்த்தது இல்லைங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம தெரியாது. வஜ்ரக்கல். 2ஆம் அஸ்திவாரம் இந்திர நீலம். 3ஆம் அஸ்திவாரம் சந்திரகாந்தம். 4வது மரகதம். பேர்லையாவது கேள்விப்பட்டிருக்கேன். 5வது கோமேதகம். 6வது பதுமராகம். 7வது ஸ்வர்ண ரத்தினம். 8வது படிக பச்சை. 9வது புஷ்பராகம். 10வது வைடூரியம். 11வது சுனீரம். 12வது சுகந்தி. இவைகளே எத்தனை அஸ்திவார கல்லுங்க! எத்தனை பெரிய நகரத்தில் நம்ம நடக்க போற யாரோட? இயேசுவோடு. நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், நான் பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கிலும், காற்றகோரமாக மோதும் சாதத்திலும். கார்மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கிலும், காற்றகோரமாக மோதும் சாதத்திலும். இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. ஐயா, கார்மேக மேலே மூடு பள்ளம் எங்கினும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்டுவார். ஏன்னா அவரை குறித்து தான் நான் பாடுறோம். பாதை காட்டும் மாயேகோவா, பரதேசி ஆனனா, பரமீன அறிவீன, ஏலகம் காடுதா, வானகாரம் வானகாரம் தந்தையம்மை போற்றியோ. ஜீவத்தண்ணீர் ஊரோற்றை நீ தீர்ந்து தாருமே. ஜீவமேக தாமோது வாழி நடத்தையோமே. நல்ல
மீட்பர் வல்ல மீட்பர் என்னை போற்றும் இந்த உலகத்துல பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து திரிந்த நம்மை தோளில் சுமந்து உன்னை கொண்டு என்ன கொண்டு எங்க வைக்க போறாரு? காணாம போச்சு, கண்டுபிடிச்சிட்டப்பான்னு கொண்டு போய் 12 அஸ்திவாரங்கள். நினச்சி பார்க்க முடியலைங்க. அவ்வளவு ஒரு உன்னதமான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்காம அக்கறைக்கு போகிறத வாஞ்சிக்காம இருக்கலாமா? அது மட்டுமல்ல, நகரத்தின் மதில்கள் 12 அஸ்திவாரங்கள் மட்டுமல்ல, 12 வாசல்களும் 12 வாசல்கள் 12 முத்துக்களாய் இருந்தன. ஹலோ, நம்ம இங்கே ஒரு முத்து எடுக்கிறக்க தூத்துக்குடியில் என்ன பண்ணுறாங்க? கடலில் முங்கி மூச்சடைக்கு என்ன செய்யறான்? முத்து எடுக்கணும். ஆனால் 12 முத்துக்கள், 12 வாசல்கள். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல பொன்னாய் இருந்தது. தெய்வத்தின் காருண்யமே தீனர்க்கே ரட்சண்யமே, தெய்வத்தின் காருண்யமே மீனர்க்கே ரட்சண்யமே, நாளெல்லாம் தீமையில் நாட்டத்தை கொள்ளாது நான் ஒரு நிழல் மாத்திரம், நாளெல்லாம் தீமையில் நாட்டத்தை கொள்ளாது நான் ஒரு நிழல் மாத்திரம், தீராத வேதனை தீரும் தேவனை நீ நினைத்தார், தீராத வேதனை தீரும் தேவனை நீ நினைத்தார், பளிங்கு மணிகள் ஊஞ்சலாடும் பரமன் பாதத்தின் கீழே தழைத்து நிற்க ஜீவ புஷ்பங்கள், தழைக்கும் இன்பம் ஆகா போகும் பளிங்கு மணிகள் ஊஞ்சலாடும் பரமன் பாதத்தின் கீழே. ஐயா, வீணருக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு ரட்சிப்பு ஐயா, வீணருக்கு ரட்சண்யமே. இங்க அழகா எடுக்க 12 முத்துக்கள், ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்கள். அது மட்டுமல்ல, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. அங்க ஆலயம் கிடையாது, ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அல்ல. கவனிங்க, நம்ம இங்க என்ன வெளிச்சம் கொடுக்கறதுக்கு நமக்கு சுடரை வச்சிருக்கார். பகலை ஆள ஒரு சுடரும் இரவை ஆள ஒரு சுடரும். அங்க பகல்ல வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, அங்க வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. கர்த்தரே நித்திய வெளிச்சமாம். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யாரு? திரும்ப சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். ஏன்னா ரட்சகர் பேர் சொன்னா எதுவும் நடக்குமே, அவன் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. ரட்சகர் பேர் சொன்னா எதுவும் நடக்குமே, அவன் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. பாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தானே, பாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தானே, அவர் வாழ்வு சந்தில் தீபனுமா நன்மை செய்தானே, அவர் வாழ்வு சந்தில் தீபனுமா நன்மை செய்தானே. ரட்சகர் பேர் சொன்னால் எதுவும் நடக்குமே, அவன் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே.
பரமபிதா ஒருவன் என்று பகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவன் என்று பகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு பழக சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பேரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவன் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பேரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவன் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பகல்ல அங்க ஆடுறதுக்கு வெளிச்சத்துக்கு சூரியன் சந்திரன் வேண்டாம். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். மறந்துடாதீங்க, அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் சரணன் அக்கறைக்கு போகணும்னா இந்த கரையில் நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 4:7 இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தேன். 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்த நகரத்தில் அன்னைக்கு இயேசுவை கொண்டு போய் பரிசுத்த நகரத்தை கூட என்ன செய்தான், காண்பித்தார்ல. மத்தேயு 4 பிசாசானவன் சோதிக்க வரும்போது என்ன செய்தான், பரிசுத்த நகரத்தை அவர் காண்பிச்சு, இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு என்னை படிந்து கொண்டா உமக்கு இதெல்லாம் தரும், உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் காமிச்சான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள, பரலோகத்துக்குள்ள ஒரு நாள் எப்படி போவோம்? ஓட்டத்தை செய்யமுடன் நாம் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை செய்யமுடன் நாம் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடவே. பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினும். பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினும். என் இன்ப இயேசுவை என்று காண்பினும். நல்ல கவனிங்க, என்னைக்கு பார்ப்போம் தெரியுமா? அங்கே 12 முத்துக்கள் நிறைந்த வாசல்கள், 12 ரத்தினங்கள் உள்ள அஸ்திவாரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கணும், அவரோடு இருக்கணும், அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னா நீங்கள் நான் என்ன செய்யணும்? அக்கறைக்கு பரிசுத்தமாக போய் சேரணும். அதுதான் இயேசு அன்னைக்கு சீஷர்களை துரிதப்படுத்தினார், அக்கறைக்கு போங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அக்கறைக்கு போகிறதுக்குன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இஸ்ரவேல் மக்களுக்கு வராதா, நமக்கு வந்துட போகுது. ஆனால் அந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, துன்பத்தை கண்டு தோண்டு விடாதீங்க. முன்னாடி போகிறவர் யார்? நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொன்னவர் யார்? இயேசு. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, இது எப்படி வருது? முற்றிலும் பார்வையற்ற ஆலயம். எப்போமாவது டைம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள்.
இது பர்த்திமேயு பார்வையற்றோர் சபை தான். முற்றிலும் கணிதறியாமல் தான் வந்து உட்காந்துருப்பான். வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கூட இருக்காது. ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யணும்? எப்படியாவது இவர்களும் போய் ஆத்மா என்ன செய்யணும்? அந்த ஆண்டவருடைய பாதத்தில் போய் அடையணும். அதுக்கு தான் ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை ஐயா, வேறு எங்களுக்கு பில்லு வைக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டா? உதவி செஞ்சால் தாராளமாக என்ற கேளுங்க. அதற்கான வழிகளும் உண்டு, சொல்லுகிறேன். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5க்குள்ள 10 AM to 5 PM. Will you please call me? Anxiously waiting for your call. I want to pray for all your needs and family needs and personal needs. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே நாங்கள் அக்கறைக்கு வந்து சேர வேண்டும் சுவாமி. கிறிஸ்து தன் வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தான். நோவா தன் வீட்டார் அனைவரோடும் கூட பேழைக்குள் பிரவேசித்தான். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்தான். நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளோடு நாங்களும் அக்கறைக்கு வந்து உம்முடைய சிங்காசனத்தின் கீழ் வீற்றிருக்கிற அந்த பாக்கியத்தை, நீர் வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த உலக வாழ்க்கையில வேதனையோடு, கண்ணீரோடு, மன பாரத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கவலைகள், கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். விட முடியாத தீய பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு ஐயோ இதை விட நினைக்கிறேன், என்னால் முடியலையேன்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். யோவான் 8:34 மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக, ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. கர்த்தருடைய ஆவி ஒவ்வொரு இடத்திலும் வந்து அங்கே விடுதலையை பூரணமாய் கொடுக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.